இங்கே ஒரு ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் நடைபாதையில் அவர்கள் வழிபாடு செய்து அந்த பக்கத்தில் ஒரு கடைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் தான் இது, புதிய விதம் அவர்கள் வழிபாடு செய்வது. இது ஒரு இந்து ஆலயம் இங்கே இருக்கின்றது. நான் இப்பொழுது பாலிக்கு வந்திருக்கின்றேன். இந்த பகுதியில் இவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் இருக்கின்றார்கள். ஆலய வழிபாட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வழிமுறைப்படி. இங்கே boleh cakap Melayu? Boleh cakap? இது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்துக்குள் பெண்மணி சென்று ini tempat sembahyang? Ya. India punya? Bali, Hindu. Hindu? You pun Hindu? Ya. Oh. Hari-hari you buat sini? Ya. You kerja sini ke apa? Ya. You kerja? Yang punya pura ini. Oh, you punya family punya? Oh. Berlibur ke sini. Hah? Berlibur. Berhibur sini. Ya. அவர்கள் boleh cakap India punya bahasa tak boleh ya? Ya. You cakap Melayu saja. Oh. Balinese Ya. இந்த பெண்மணி வந்து இறை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனி அப்பா தேவா தத்தா இந்து முறைப்படி அவர்கள் இங்கு அவர்களுக்கு நம்முடைய பாசை தெரியவில்லை. அவர்கள் உள்நாட்டு பாசை பாலினீஸ் மற்றும் இந்தோனேஷிய மொழி தெரிகின்றது. அவர்கள் இங்கு வந்து அழகாக இந்த பூஜையை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் செய்யும் இந்த பூஜையை நான் கொஞ்சம் கவனித்தேன். சின்ன ஒரு அறையில் அவர்கள் இந்த பூஜையை செய்து பாருங்கள். பாதையிலலாம் அவங்க மலர்களை வைத்து தண்ணியை தூவி எண்ணெயை பொய்த்து வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புதிய அனுபவம் தான் என்று சொல்ல வேண்டியது. இந்த ஆலயத்திற்கு சென்று கவனிப்பதற்கு வித்தியாசமாக இருக்கின்றது. பாருங்கள், அவர்கள் வழிபடும் முறை செய்யும் இதெல்லாம் நமக்கு ஒரு புதிய அனுபவமாகத்தான் இருக்கின்றது. இது ஒரு நல்ல அருமையான நல்ல சுத்தமாக வைத்திருக்கின்றார்கள். அவர் தங்கியிருக்கின்ற பகுதியெல்லாம் எல்லாம் எந்தவித குப்பைகளும் கொட்டாமல் இயற்கை சூழலுக்கு ஏற்ற அளவில் இதை அமைத்தே இருக்கின்றார்கள். இந்த பெண்மணி இவர்கள் வயதானவர்கள். அவர்களும் அவருடன் இணைந்து முதல் பாதையில் நாம் வரும்பொழுது அங்கு இந்த மலர்களை வைத்து செய்தார்கள். பாதைக்கு நடுவில் இதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தின் பெயர் வந்து பசுபதி நகர் என்று போட்டிருந்தது. இங்கே அவர்கள் இந்த பாதையில் பூவையெல்லாம் வைக்கின்றார்கள். இங்கே ஒரு கடைகள் இருக்கின்றன. இந்த கடைகளுக்கு முன்பாக சில அவர்களும் பாதையில் பூ வைத்து வழிபட்டு வருகிறார்கள். இது ஒரு ஆலயம், பசுபதி ஆலயம். அருமையான ஒரு புறா என்ற பெயரில் தமான் பசுபதி பஞ்சார் என்று போட்டிருக்கின்றது. தமான் என்றால் ஒரு தங்கும் பகுதி. இந்த சிலைகள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே ஆலயம் பூட்டப்பட்டிருக்கின்றது. இதை செல்வதற்கு வழி இருக்கின்றது. ஆனால் நாம் காலையெல்லாம் கழட்டி விட்டு செல்ல வேண்டும். நம்முடைய இங்கு பக்கத்திலேயும் ஒரு ஆலயம் போல் அமைத்திருக்கின்றார்கள். அது வித்தியாசமாக இருக்கின்றது இந்த பகுதி நாம் பார்ப்பதற்கு என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல ஒரு அனுபவம். இந்த நடைபாதையெல்லாம் நம்மள சுத்தமாக இருக்கின்றது. இலைகள் அங்கங்கு கொட்டி இருக்கின்றன. மற்றபடி நல்ல சுத்தமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். இது வந்து சுற்றுப்பயணிகள் அங்கும் வந்து தங்குவதற்காக இந்த வீடுகள் எல்லாம் கட்டியிருக்கின்றார்கள். மிக மிக அழகாக இருக்கின்றன.
வாடகைகளும் ஓரளவு இருக்கின்றன. இங்கு இந்த பகுதிக்கு நாங்கள் தங்கியிருக்கும் ஒரு வீட்டில் 2 அறை இல்லம், அதில் ஒரு சின்ன நீச்சல் குளமும் இருக்கின்றது நடுவில். இந்தியா ரூபாய் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் ஒரு நாளைக்கு இங்கே வந்து தங்குவதற்கு.